புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? 10,000ங்களின் சிறந்த பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, ராஜாதி ராஜாவே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆம். எடுத்து வாசிப்போம். யோபு 33ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரம், அதுல 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 33:4. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்குள் உயிர் கொடுத்தது. கர்த்தருக்கு உண்டாக்கினவர். ஆமா. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். இப்ப நம்ம போய் கடவுள் உண்டாக்க முடியாது, நம்மளை உண்டாக்கினதான் கடவுள். இப்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆவிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப தேவன் எப்படி இருக்கார்? வார்த்தையா இருக்கார். அந்த வார்த்தையான தேவன் மாமிசமாக இயேசு கிறிஸ்து. ஆமே சோத்திரம். அந்த வார்த்தை மாமிசமாக நமக்குள்ளே ஜீவன் என கற்றுக் கொடுத்தார். அவருடைய சுவாசம் நமக்குள்ளே ஊதப்பட்டிருக்கிறது. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க தேவ ஆவியானவர் என்ன பண்ண, ஜலத்தின் அசைவாடி கொண்டு உங்க குடும்பத்திலே இந்த காலை நேரத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமே. சில காரியம் உண்டாகாம இருக்கலாம், அது உண்டாக போகுது இயேசுவின் நாமத்துல. அந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதலுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். ஆவியானுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்க இடம் கொடுக்கணும். ஆமா. உங்களுடைய சுயத்துல உங்களுடைய விருப்பம் இல்லை, அவருடைய சத்தம், ஆவியானுடைய சத்தம் கேட்கணும். என்ன பண்ண, இங்க இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எனக்கு கொடுத்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. என்னை உண்டாக்கினவர், என் குடும்பத்தை இன்னைக்கு என்னை உயிரோடு இருக்கிறதா ஆண்டுடைய மாபெரும் கிருபை, என்னை உண்டாக்கி வச்சிருக்க. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே. ஆமா. எனக்கு என்னென்னமோ ஓடி எங்கெங்கயோ மக்கள் என்ன பண்ணாங்க, தன்னுடைய வீண் வரவா செலவு வச்சு எடுக்கிறாங்க. நம்மளை உண்டாக்கின தேவனை நோக்கி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆவியானவரை, தேவனாகிய கர்த்தரை பார்க்கும் பொழுது என்ன பண்ணும்? உங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உண்டாக்கின தேவன் நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு பலத்த ஒரு காரியம் நிச்சயமாக நடைபெறும். ஆபிரகாம் என்ற தேவனுடைய தாசன் என்ன பண்றான்? ஆண்டவராக இயேசுவை அவன் பிடிச்சு கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எங்கெங்குமே போயிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ண, என்னை உண்டாக்கினவர் சர்வவல்லமுள்ள தேவன் எப்படின்னு சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கை பலத்த ஒரு பெரிய காரியங்களை, நட்சத்திரம் போல அவன வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை பழுகவும் பெருகவும் செய்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் பழுக பெருக பண்ணுவார். எப்பொழுது அந்த உண்டாக்கினவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்கு ஒரு நாள் என்னை உண்டாக்கினவர் கர்த்தர் அப்படின்னு சொல்ல போனோம். அந்த ராஜாதி ராஜன் என்ன பண்ணும்? நீங்க நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. 2வதாக சொல்லப்படுகிறது, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு என்ன பண்ணும்? உயிர் கொடுத்தது. இன்னைக்கு செடியில தண்ணி ஊத்தினா உயிர் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. ஓட்டப்பட்டி ஓடின பொழுது வாக்கிங் போகும்போது இருக்கணும், தண்ணி குடிச்சாதான் என்ன பண்ணும்? ஆமா. நம்ம உடம்புல முக்கால்வாசி தண்ணி தான். அப்ப தண்ணி ஊத்துனாதான். அப்ப அதிகாலையிலே தேவனதற்கு நீர் பாய்ச்சுகிறார். எனக்கு அருமையா தேவப்பிள்ளை உங்களுக்கு நீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சாப்பிடுற பூஸ்டோ, ஹார்லிக்ஸோ, சோதரம் இல்ல பிஸ்தாவோ என்னென்னமோ சாப்பிட்டீங்க, அது பிரச்சனை இல்லை. சாப்பிட நல்லதுதான், நல்லா சத்தான உறுப்புல சாப்பிடணும். அதுக்காண்டி சாப்பிடாம கூட நல்ல சத்தான. ஆனா அதுல வசனம் சொல்லுது, உயிர் கொடுத்தது. நம்மளுக்கு உயிர் கொடுக்குது கர்த்தர் தான் உயிர் கொடுக்க முடியும். அப்போ என்னப்பா, நம்ம நடுறதெல்லாம் நீர் பாய்ச்சலாம், விளைய செய்கிற தேவன் தான் பெரியவருங்க. நம்மளுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர். ஸ்தோத்திரம். அப்போ உயிர் ரொம்ப முக்கியமானது. இந்த உயிரை பற்றி எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியுமா?
வாங்க முடியும். நம்மளுக்காக உயிர் கொடுத்தவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அருமையான என் தாயை தகப்பனே, உங்களுக்கு உயிர் கொடுத்தவர், உங்க குடும்பத்துக்கு உயிர் கொடுத்தவர், உங்க பிள்ளைக்கு உயிர் கொடுத்த, உங்க கணவனுக்கு உயிர் கொடுத்த, உங்க மனைவிக்கு உயிர் கொடுத்தவர், உங்க பேரம்பேத்திக்கு உயிர் கொடுத்தவர் ஆண்டவராக இயேசுவை மறந்துடாதீங்க. அவர் மாறாதவர், அவர் மகிமையானவர், அவர் நம்மளை உண்டாக்கினவர், நம்மளுக்கு உயிர் கொடுத்தவர். இந்த யோபு சரித்திரம் பாருங்க. யோபு என்ன பண்றான்? தன் வார்த்தைகளுக்கு நம்ம செய்விடும் போல பண்றான். எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம இதெல்லாம் நம்ம தியானிக்க மாட்டோம். இனி ஆசிர்வதிங்க, அதை பிறகு அப்படின்னா இதை பிறகு ஏன்னா இங்க சொல்றது, ஒரு நாள் ஆண்டவரே எனக்கு உயிர் கொடுத்தீங்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டு. எத்தனையோ பிரயாணம் பண்ணி வீட்டுக்கு வர்றோம், ஸ்தோத்திரம். எத்தனையோ இரவுல பிரயாணம் பண்றோம், காலையில் எழுந்துச்சு ஓடுறோம், வேலைக்கு அங்கேயும் ஓடுறோம், எத்தனை விபத்து அங்கேயும் நடக்குது. ஆனா அவங்க சுகபத்திரத்தோடு நம்மளை கொண்டு வந்துடாத. எவ்வளவு நல்ல தேவன், உயிர் கொடுத்த ஆண்டவர், உயிரை பாதுகாக்கிறவர். நம்ம என்னத்தான் நம்ம பாதுகாப்பு ஓட்டினாலும் எப்படித்தான் நம்ம பதினோம், நம்மளுக்கு கேரண்டி கர்த்தர் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நம்மளுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தபித்தாலே எழுந்திரு என்ன சொல்ல ஆண்டவர். புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ பேரை உயிரோடு கூட எழுப்பினா, லாசரை உயிரோடு கூட எழுப்பினா, சிறு பிள்ளைகளை உயிரோடு கூட எழுப்பினா, உங்களையும் தேவன் உயிரோடு எழுப்புவா. உங்க வாழ்க்கையில என் தேவன் சில காரியங்களை உயிரோடு எழுப்ப போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யோபு சொல்ற இடத்துல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில உயிர்ப்பிக்க முடியாத காரியங்கள் சில அநேகமா இருக்கலாம். அது எப்பேற்பட்ட காரியமா அதற்கு உயிர் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். எசேக்கியேல் 37 அந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிர் கொடுத்தார் அல்லவா. எலும்புகளுக்கே உயிர் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு உயிர் கொடுக்க மாட்டாரா? நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் மற்ற அருளாது இருப்பது எப்படி என்று ரோமர் விழுதின 8ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய அழைத்திருக்கிற, நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை குற்றப்படுத்துறவன் யார்? உங்களை யார் குற்றப்படுத்துறா? ஸ்தோத்திரம். உங்களை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்களை குற்றப்படுத்தின நபர் யாருங்க? குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கட்டும். நீங்க ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு உயிர் கொடுத்தீங்களப்பா, நன்றி. என்னை உண்டாக்கினவரே நன்றின்னு சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேக காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமையில தேவனா இருக்கிறார். நேரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். சர்வ வல்லவருடைய சுவாசம். நம்முடைய தேவன் யாரா? சர்வ வல்லமையுடைய தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாள், இந்த காலை வேளையில ஆண்டவர் எப்படி ஒரு செடிக்கு உயிர் கொடுத்து ஜீவன் கொடுக்காரோ, ஆமே, உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகுது. நீங்க விசுவாசிங்கன்னா அவன் 100க்கு அதிபதி என்ன பண்ணா, அந்த வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தையில உயிர் இருக்குன்னு சொல்லணும்னா அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு அநேக வியாதிகள் சுகமடைய போகுது. கர்த்தரை உண்டாக்கின புதிய உறுப்புகளை கொடுக்க போறாரு இயேசுவின் நாமத்தினால. அவரு ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. கர்த்தாவிய வாழ்க்கையில சில உயிர்ப்பிக்க முடியாத காரியங்கள் சரீரத்துல உயிர்ப்பிங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பார்ப்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்களை உண்டாக்கினவரே, உனக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னைக்கு எதோ நாங்க உண்டாக்கிட்டு இல்லப்பா, எங்களை உண்டாக்கினது நீங்க தப்பா. என்னென்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தை உனக்கு உண்டாக்காதன்னு சொன்னீங்களப்பா. ஆவியானவர் இந்த காலை வேலை உங்களுடைய பிள்ளைகள் மேல அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உயிர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பலத்த கிரிகளை செய்யப்படுறதற்காய் நன்றி. அநேக காரியங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுடைய கரம் இறங்கி அற்புதம் செய்யட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன்